ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. சென்று பல்லமா, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் சந்தோஷமா பாடு. உயர்த்தப்பட்டவங்களா பாடுங்க பாப்பா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. பாடுங்க. என் கொம்பை என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. சொல்லுங்க எல்லாரும். ஏசையா வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. எனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. சிரித்த முகத்தோடு வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பலமா கரங்களை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். கைகளை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு வெரி குட். வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கடிப்பாக மாற்றுகிறீர். ஆமென். ஆனந்த தைலத்தால் என் தலையை நிரப்புகிறீர் ஆண்டவரே. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன். நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். பலமா கடிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கடிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்தில் ஏசையா, நன்றி. ஓ, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
அல்லேலூயா. இந்த நாளில செய்தியினுடைய தலைப்பு உபவாசமும் உயர்வும். என்னதுங்க? உபவாசமும் உயர்வு. உபவாசத்தினால் உண்டான உயர்வு. போதகர் சொன்னார் இல்லையா, இனி ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ண போறோம்? எத்தனை நாள்? வாங்கி தரங்க, தைரியமா பேசுங்க. எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் இருக்கணும். பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரர்கள் அநேக சபைகள் கடைசி நாட்களில் உபவாசித்து கொண்டிருக்கிறோம். ஏன் உபவாசம் இருக்கணும்? உபவாச கட்டாயமா? உபவாசம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியுமா? உபவாசம் இருந்தால் தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று அங்கீகாரம் கிடைக்குமா? உபவாசம் இருந்தால் தான் நான் செய்கிற ஜெபம், என்னோட ஜெபம் கேட்கப்படணும்னா நான் உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு பல தர்க்கங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு உபவாசித்தார், அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் உபவாசிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம், ஏன் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, கட்டாயம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். நம்மளால முடிஞ்ச ஒரு வீட்டை வாங்கி, ஒரு நிலத்தை வாங்கி, நகை வாங்கி, ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கிறோம். ஏங்க சேர்த்து வைக்கிறோம்? ஏன் தெரியுமா சேர்த்து வைக்கிறோம்? பிற்காலத்தில் எனக்கு வயதாகும் பொழுது அப்போ என்னால் ஓட முடியாது, அப்போ என்னால் சம்பாதிக்க முடியாது. அப்போ வயது இருக்கிறப்பயே, பலன் இருக்கிறப்பயே என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் உபவாசிக்க வேண்டும்? பின்னாடி வயதாகிறப்ப என்னால் உபவாசிக்க முடியாது. பின்னாடி வயதான நாட்களில் என்னால் தேவ சமூகத்தில் முழங்கால் போட முடியாது. நல்ல சுகம் இருக்கிறப்ப, பலன் இருக்கிறப்ப, ஆயுசு நாட்கள் இருக்கிறப்பயே கர்த்தர் சொல்லுகிறார் சபைக்கு, நீ உபவாசத்தோடு கூட இருந்தீனா கட்டாயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டான உயர்வை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதில் மாற்று கருத்து இல்லை? உபவாசிக்கணும். இயேசு உபவாசித்தார். அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குமா? உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த உயர்வுகள் எப்படி வரும்? இன்னொருத்தர் இருக்கிற உயர்வை தட்டி பறிச்சு கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார். எனக்குன்னு ஆயத்தம் பண்ணின நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னா இந்த உபவாசம் கொஞ்சம் தேவ சமூகத்தில் வேகப்படுத்தும். அல்லேலூயா. எஃப்ஆர் ஃபாஸ்டிங் மாதிரி எஃப்ஆர் ஃபாஸ்ட் என்ன பண்ணும்? தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய ஜெப குறிப்புகளை கொஞ்சம் கர்த்தர் வேகப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசிக்காதபடிக்கு உபவாசிக்கும் பொழுது உயர்வு வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகாரமான ஜனங்க உயர்வை எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா ஓவர் டைம் ஓட்டி பார்க்குறாங்க, ஓவர் டைம் பார்க்குறாங்க, சிக்கனமான வாழ்க்கை. அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஏதாவது சேமிப்பு, ஏதாவது சீட்டு போடுறாங்க. இதெல்லாம் பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, வாயை கட்டி வயிற்ற கட்டி உனக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு என்னமோ இந்த அருமை தெரிய மாட்டேங்குது. உலக பிரகாரமானவங்க இதெல்லாம் சொல்கிறது ஓகேங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் வாயையும் கட்ட வேணாம், வயிற்றையும் கட்ட வேணாம், ஓவர் டைம் பார்க்க வேணாம். உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. கஷ்டமே படாமல் ஒரு உயர்வுக்கு பாஸ்டர்மா சீக்கிரம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். நீ உபவாசிக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு உயர்வு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் முழுக்க கஷ்டப்பட்டு, இன்னைக்கு முதல் குறிப்பே நான் தொடங்கல, அதுக்குள்ளே கொட்டாயி விடுறைய அன்பு மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பா நைட்டெல்லாம் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ உபவாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்னென்னு தெரிஞ்சா நான் நினைக்கிறேன் யாரும் உபவாசிக்காம இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேத்துக்கு வீடு வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்? சுகமான வாழ்க்கை வேணும், சமாதானம் வேணும், நீங்க தேடுற நிம்மதி வேணும், நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லாம் வரணுமா இல்லையாங்க? இதெல்லாம் வரணும்னா ஆண்டவர் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ உபவாசம் இரு. உபவாசத்துக்கு உண்டானது வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக, தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். மத்தேயு ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீயோ உபவாசிக்கும் பொழுது வாசிங்க. அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா.
அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா இந்த உபவாசத்துக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதில் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமா பதில் இருக்கணும்னா ஆண்டவர் முதல்ல ஒரு கட்டளையே போட்டாரு, நீ உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. உபவாசிக்கும் பொழுதுதான் வெளியரங்கமான பதில் கிடைக்கும். ஆண்டவரே வார்த்தையை போட்டாரு, ஆண்டவரே தீர்க்க தரிசனமா சபைக்கு சொல்லிட்டாரு. இந்த 40 நாள் யாரெல்லாம் 3 விதமான உபவாசம் இருக்கு. ஒன்னு தனிப்பட்ட ஆத்துமாவில சார்ந்திருக்கிற உபவாசம், 2வது குடும்பமா இணைகிற உபவாசம், 3வது சபையா இணைந்து ஜெபிக்கிற உபவாசம். இந்த 3 உபவாசத்துல கர்த்தர் மெயினா மையப்படுத்துற ஒரு பொருள் என்னன்னா, நீ உபவாசிக்கும் பொழுது, இப்ப தனிப்பட்ட ஆத்துமாவை நம்ம பார்த்து நம்ம சொல்லிக்க போறோம், நான் உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குமா? வெளியரங்கமான உயர்வை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உபவாசத்தினுடைய அப்சர்வேஷன் நான் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்க. உபவாசம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அப்படின்னா உணவை தவிர்த்து, பா அப்படிங்கிறது பரிசுத்தப்படுத்தி, வா அப்படிங்கிறது வார்த்தையால நிரம்பி, சா அப்படிங்கிறது சமூகத்தில் இருந்து, இம் அப்படிங்கிறது மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. உபவாசத்துக்கு நான் கொடுத்த ஒரு அப்சர்வேஷன் இதுதான். என்ன பண்ணணும்? உணவை தவிர்த்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையால நிரம்பி அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அத்தனை உபவாசத்தினுடைய மேன்மைக்கும் வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசிக்காம ஆசீர்வாதம் வராது தேவ ஜனமே. உங்களை தாழ்த்தாம தேவனுடைய நன்மையை ஆண்டவர் ஒரு நாள் தானா வந்து முன்னாடி கொடுக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம மற்ற மதத்தினர் கூட அநேக நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்களா இல்லையாங்க? ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம உபவாசிக்க அநேக சாக்கு போக்கு சொல்றோம். இந்த வாரமும் உபவாசத்தை குறித்த செய்தி தான் வரும், அடுத்த வாரமும் உபவாசத்தை குறித்த செய்தி தான் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். ஏன்? நம்ம வயிற்றை பார்த்து, நம்ம சரீரத்தை பார்த்து என்ன பண்ணணும்? இனி 2 வாரம் தான் இருக்கு, 2 வாரம் தான் இருக்கு, நல்லா சாப்பிட்டுக்கோனா. நீங்க சாப்பிடாம இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் பசி வரதா? ஆனால் இப்பயே உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லணும், ஒரு மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். உங்கள் சரீரத்தை பார்த்து சொல்லணும், இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் தேவன் எனக்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்க போகிறார். நான் செய்த அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், வசனம் சொல்லுகிறது, உபவாசிக்கும் பொழுது. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். வேதத்தில் யார் யாருக்கெல்லாம் உபவாசத்தினால வெளியரங்கமான பதில் கிடைத்ததுன்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. எடுத்து என்னோடு கூட வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாக. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். 2-3. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. நல்லா கவனிங்க. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம், இந்த அதிகாரம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. வெளியரங்கமா பதில் கிடைக்கணும்னா முதலாவது உபவாசம் இருக்க வேண்டும். இந்த உபவாசத்துல நான் முதல்ல யாரை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை நான் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் என்ன பண்ணுனாரா? வசனம் 1ல பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல வாசலுடைய காவல்ல, அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் யாருங்க? அரண்மனை. அந்த அரண்மனை வாசல் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வரவங்க அந்த அரண்மனைக்குள்ள வரவங்களுக்குலாம் என்ன போடணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இது போட தெரியாதனால பொழைக்கவே தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர்த்த தாஜா பண்ண தெரியல. வாசல்ல ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு நாள் எத்தனை பேர் போயிட்டு வருவாங்க? ஈரோட்ல கலெக்டரேட் இருக்கா? கலெக்டரேட்ல ஒரு நாளைக்கு 1-2 பேர் போவாங்களா? 1000 பேர் போயிட்டு வரான். அல்லேலூயா. போகிற வருகிற எல்லாருக்கும் மொர்தெகாய்க்கு ஒரே ஒரு வேலை, ராஜாவினுடைய கட்டளை என்னன்னா, வாசல்ல வந்து போற எல்லாருக்கும் வணக்கம் போடணும், சல்யூட் அடிக்கணும். அல்லேலூயா. இதை எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா மொர்தெகாய் அப்படிங்கிற தேவ மனிதன் மாத்திரம் அது ராஜாவின் கட்டளையா இருந்தாலும் அதை செய்யல. அல்லேலூயா. சில நேரத்தில் நினைக்கிறோம், நமக்கு சத்துருக்கள் எப்படி எழும்புவாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துலலாம் சத்துருக்களாய் நமக்கு எழும்புவாங்க, நமக்கு தெரியாது.
இப்போ ஆமான் உள்ள போறான், மொர்தெகாய் பாட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறாரு, எல்லாரும் வணக்கம் போடுறாங்க. இவனை என்ன பண்ணல? சில நேரத்தில் சபையில சில பிரச்சனைலாம் வந்திருக்கு. எனக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த தோத்திரம் மனுஷனுக்கு இல்லை, அது அவருக்கு. அல்லேலூயா. இப்ப போகும் பொழுது வரும் பொழுதும் ஆமான் பார்க்கிறான் மொர்தெகாயை. மொர்தெகாய் நமஸ்கரிக்கவும் இல்லை, வணக்கம் போடவும் இல்லை, வந்தனம் செய்யவும் இல்லை. இது ஆமானுக்குள்ளே பெரிய ஒரு காரியமாய், ஒரு மூர்க்கமாய் எழ ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதனால என்ன ஆச்சுன்னா, வசனம் 5ல யூத ஜனங்களை எல்லாத்தையும் கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் ஆமானுடைய சிந்தனைக்குள்ள வருகிறது. சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய சத்துருக்களை உருவாக்கக்கூடியதா இருக்கும். தேவ ஜனமே, நம்ம வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் மொர்தெகாய் ஆமான அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேலை ஸ்தலங்களில் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை. கொஞ்சம் அப்படி கிறிஸ்தவங்கன்னா நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா, அப்பதான் இந்த ஆபீஸ்ல உன்னால வேலை செய்ய முடியும். அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படி இருந்தாதான் இந்த காலத்துல பொழைக்க முடியும். ஆனா தேவ ஜனமே, அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய் தேவ சமூகத்துல உபவாசிக்கும் பொழுது, எந்த யூத குலத்தை அழிக்கணும்னு ஆமான் தீவிரமாய் கண்ணமிட்டு இருந்தானோ அந்த ஜனங்களுக்காக எஸ்தரோடு கூட மொர்தெகாயும் உபவாசிக்க தொடங்கும் பொழுது, அடுத்த வசனம் அந்த அதிகாரம் முடியும் பொழுது, அரண்மனைக்குள்ள மொர்தெகாய் என்கிற மனிதன் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய காரியம் வரப்ப, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்கிறப்ப, கிறிஸ்தவத்துக்குண்டான காரியத்தை செய்யறப்ப ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன மனுஷனுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுனா, பிதாவுக்கு முன்னாடி நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செய்ய முடியாததுனால வேலை இடத்துல பல சத்துருக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆமானாய் உங்களோட வேலை இடத்துல இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் அதே ஆமானுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னை உயர்த்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. எந்த ஆமான் இருந்தாலும் சரி, உன்னை சங்கரிக்கணும், உன்னை அழிக்கணும், உன் பேரே இல்லாம ஆக்கணும் நினைக்கிற ஒவ்வொரு ஆமானுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த ரங்கத்துல நீ ஜெபிக்கிற உபவாசிக்கிற பிள்ளையா இருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வெளியரங்கமாய் அரண்மனை எங்கிலும் ஹல்லேலூயா மொர்தெகாய் பெரியவனாய் எண்ணப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, உபவாசம். உபவாசங்க. உபவாசிக்கிறது உலகத்தில் நிறைய நான் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த உபவாசிக்கிறப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணாமல், டயட் இல்லாமல் சீக்கிரமாலுமே உடம்பு குறையணும். நான் சொல்கிறேன், நீங்கள் டயட் பண்ணாமல், எக்ஸசைஸ் பண்ணாமல், நோ ஆயில் நோ ஃபுட் அப்படியெல்லாம் அந்த கண்டென்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் நேராக தேவ சமூகத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணி பாருங்கள், எது எது குறையணுமோ அதெல்லாம் தானா. அல்லேலூயா. அது பெருசா இருக்கு, இது பெருசா இருக்கு, நடக்க முடியல அப்படின்னு உருண்டுட்டு போகிற தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, 40 நாள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்குவார். அல்லேலூயா. எத்தனை ஆமான் எழும்பினாலும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆமான் எல்லாம் 40ஆம் நாள் நீங்க தேடுவீங்க. இந்த வேலை இடத்துல இந்த மகன் இவ்வளவு பிரச்சனை பண்ணினானேன்னு சொல்லி ஒரு ஆமானும் உங்க கண்ணு முன்னாடி நிற்க கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமான்கள் இருக்கிறாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். என்ன பண்றது வேலை இடத்துல? ஆண்டவர் இன்னைக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமா இருப்போனா, உபவாசத்துக்கு உண்டான ஒரு பெரிய உயர்வு என்னன்னா, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வெட்கம் உங்க வாழ்க்கையில வராம இருக்கணும்னா 40 நாட்கள் தேவ பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், எந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தூரமாக வரவங்கலாம் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் விழுந்து மீதி 1 மணி நேரம் போய் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்க. உங்கள் ஆசீர்வாதம் இந்த வருஷத்தின் கடைசியில் வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. அல்லேலூயா. ஓடுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, கர்த்தரோட வார்த்தை வருகிறது. நீர் பாய்ச்சுகிற தேவன். ஆண்டவரே 9 மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்க முடியல. அழுகிறோமா? தேவ சமூகத்தில் கேள்வி கேட்குறோமா இல்லையா? புலம்புறோமா? அத்தனை பேத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. வருஷத்தின் கடைசி உபவாச நாள். இந்த உபவாச நாளிலே நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. 40ஆம் நாளிலே உங்களுக்கு ஒரு உயர்வுனுடைய காரியத்தினுடைய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். எந்த மனுஷனும் உங்களுக்கு இறங்க வேணாம், கர்த்தர் இறங்கினா போதும். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கினா போதும். எந்த மனுஷனுடைய முகத்தையும் பார்க்காங்க. 40 நாள் வந்து நில்லுங்க. ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கோங்க, ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஆண்டவரே, உங்களை இல்லாமல் ஒரு நன்மை எனக்கு மனுஷன்ட்டு வந்துருமா?
சொல்லுங்க. நம்ம உயர்வு நம்மளுடைய உறவினர்கள் விரும்புவாங்களா? நம்ம நன்மையை நம்ம வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனுக்கு நம்மளை விட்டுருவாங்களா அவ்வளோ சாதாரணமா? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்க வீட்டை தட்டி, ஹல்லேலூயா, உங்களை தேடி அந்த நன்மை வரணும்னா வாசலில் இருந்த மொர்தெகாய் அரண்மனைக்குள்ள பெரியவனா எண்ணப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்கம்மா. 3ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிங்க. ஆமான் மொர்தெகாயை தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் எஸ்தர் 4:16 வாசிங்க. 4:16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். 9:4 ஸ்தோத்திரம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில், நல்லா கவனிங்க, ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். நல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வாசலுடைய அரண்மனையில உட்கார்ந்து போறவங்களுக்கு வரவங்களுக்கு வணக்கம் போட்டுட்டு இருந்து சல்யூட் அடிச்சிட்டு இருந்த அந்த மொர்தெகாய் தேவ சமூகத்துல காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அதே அரண்மனைக்குள்ள அந்த மொர்தெகாய் பெரியவனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எங்க அப்பா நல்லா எனக்கு சேர்த்து வைக்கல, எங்க அம்மா எனக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்ற வாலிப பிள்ளையே, அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காத, என் பாஸ் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு வேலை சொல்லுங்களேன், யாரையும் முறுமுறுக்காதீங்க. நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த அரண்மனைக்குள்ள பெரிய மனுஷனாய், உங்க குடும்பத்துல பெரிய மனுஷனாய் கர்த்தரை உங்களை உயர்த்துறதுக்கு எந்த மனுஷனுடைய காலையை நம்ம பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ள வருகிறது. நீ பெரியவனாய் மென்மேலும் பலப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்க வேண்டிய நாட்களிலே உபவாசிக்கும் பொழுது உனக்கான வெண்கல கதவா இருந்தாலும் கர்த்தர் அதை உடைக்கிறவராய் இருக்கிறார். இரும்பு தாழ்பாலா இருந்தாலும் அதை முறிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னை தேடி வர வேண்டிய நன்மை இயேசுவின் நாமத்தினாலே உனக்குள்ள கடந்து வரணும்னா தேவன் சொல்லுகிறார், சபையோடு கூட இணைந்து உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, முதல்ல சத்துருவுக்கு முன்னாடி ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. முதல் ரிசல்ட் பார்த்துட்டோம். மொர்தெகாயுடைய வாழ்க்கையில உபவாசிக்கும் பொழுது என்ன உயர்வு? அந்த சத்துருவுக்கு முன்னாடி நம்ம யாரையும் சத்துருவா, நம்ம யாரு ஜெபிக்கிற பிள்ளைங்க, பிசாசை தவிர நமக்கு யாரும் சத்துருவா இருந்துடக்கூடாது. அப்படி இல்லை, அப்படி இருந்தாதான் கர்த்தர் நம்மளை அவங்க மத்தியில மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், வெளியரங்கமான பதில் உனக்கு என்ன கிடைக்கும்னா, சத்துருவுக்கு மத்தியிலே நீ ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரை காட்டிலும் உண்மை மேன்மையானவராய், எல்லாரை காட்டிலும் உன்னை பெரியவனாயும் கர்த்தர் உங்களை என்ன இதே தேசத்துல பட்டணத்துல நம்மளை நிறுத்துவார். அல்லேலூயா. 2வது உபவாசத்தினால் உண்டான உயர்வை குறித்து நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். வேதம் இருக்கிற எல்லாரும் திருப்புங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமென். அல்லேலூயா. இங்க யாரை குறித்து பார்க்கிறோம்? டக்குன்னு சொல்லுங்க. அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப வருஷந்தோறும் இவங்க ஆலயத்துக்கு வருவாங்க பலி செலுத்த. வருஷந்தோறும் இங்க நடக்கிற ஒரு சம்பவம் ஆவியானவரே எழுதிட்டாரு. இது இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம் அல்ல, வருஷந்தோறும் இது நடக்கும். அல்லேலூயா. என்ன நடக்கும்? பெனினாள், அன்னாளுடைய சக்கலத்தி பெனினாள் இவளை மனமடி வாக்குவாள். அதனால இவ சாப்பிட மாட்டா, வருஷந்தோறும் அழுது கொண்டு இருப்பாள். சாப்பிடாம இருக்கிறது என்னது? ஃபாஸ்டிங். உபவாசம் இருந்து என்ன பண்றா? அவ அழுது கொண்டே இருக்கிற. அவளுக்கு ஒரே ஒரு குறைவு தான், நல்ல புருஷன் தாங்க. 10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நல்ல எல்கானா அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவளுடைய இருதயத்துல ஒரே ஒரு விருப்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை வேணுங்கிறது அன்னாளுடைய ஒரு பெரிய நீண்ட நாள் ஜெப குறிப்பா இருந்தது. அல்லேலூயா. அப்ப 2வது நம்ம பார்க்கிறோம், அந்தரங்கத்துல இவ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை. அவளோட வாழ்க்கையில வெறும் துக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப ஒரு சகோதரி மாத்திரம் அந்த ஆலயத்தில் அழுது கொண்டே இருப்பா. இது எல்கானாவும் பார்க்கறா, பெனினாலும் பார்க்கறா, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய மனுஷனும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா யார் இன்னும் பார்க்கலன்னா கர்த்தர் பார்க்கல. ஆனா அந்த வருஷத்துல அவரோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அவரோட சத்தத்தை கர்த்தர் பார்த்தார், அவட கண்ணீரை கர்த்தர் பார்த்தார், அவ உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்ப உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு விதமான பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள அவ வருஷம் போவா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஏன் துக்கமா இருக்க? கேள்வி கேட்க யாரும் இல்லை. உனக்கு என்ன வேணும்? விசாரிக்க ஆள் இல்லை. ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க யாருமே. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறவங்க. சில பேர் சொல்லுவாங்க, வெளியில நான் சிரிக்கிறேன், உள்ள அழுகிறேன். ஆனா ஆண்டவர் வெளியில சிரிக்கிற சிரிப்பை பார்த்து நம்புறவர் அல்ல. உள்ளத்துல அழுகிற அழுகை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள எவ்வளவு துக்கம் இன்னைக்கு இருக்குல்ல, காரணமே இல்லை. யார்கிட்டையும் சொல்ல முடியாத வேதனை, தனிமை, அவமானம், நிந்த. ஒவ்வொரு வருஷமும் அவள் போகிற பாதையிலே அவளை துக்கப்படுத்த, அவளை விசாரிக்க, அவளை அரவணைக்க, அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. யாருமே இல்லை. தனிமையா போகிறவ அழுது கொண்டு மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்கிற அன்னாளாய் இருந்தா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீங்கல்ல, உங்களை யாரும் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆராதனை நேரத்தில் நீங்க படுகிற பிரயாசம், உங்க அழுகையை பார்க்கிறார். ஒருவேளை நீங்க கடைசி சேர்ல கூட உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை மிடில் சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கலாம், உங்களை பார்க்க யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அன்னாளினுடைய கண்ணீரையும் அன்னாளுடைய உபவாசத்தையும் பார்த்த தேவன் இந்த காலையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்ட மகளே, உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன். நான் கேட்குறேன், மனுஷனுடைய விசாரிப்பெல்லாம் ஒரு செகண்ட் தாங்க, ஒரு நிமிஷம் தான். அப்படியா? சரி சரி கவலைப்படாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே. அந்த விசாரிப்புங்கிறது ஒரு வார்த்தையில் அவர் சொல்லுகிறவர் அல்ல, உங்களை அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு முன்பதாக போய் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். என்னைக்குமே மனுஷன்ட்ட போய் பரிதாபத்தை சம்பாதிக்காதீங்க. மனுஷன்ட்ட போய் உங்களோட அங்கலாய்ப்பை நீங்க சொல்லணும்னு நினைக்காதீங்க. நேர தேவ சமூகத்துக்கு அன்னால போல வாங்க, தேவ சமூகத்துல விழுங்க, இருதயத்தை ஊற்றி அழுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கு. நான் போற தனிமை உமக்கு தெரியாதா? தெரியும். நான் அழுகிற அழுக அவருக்கு தெரியும். என்னுடைய விசாரிப்பு அவருக்கு புரியும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவர் உங்களோடு கூட இருந்து ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அன்னாளுடைய உபவாசத்தோட ரிசல்ட் கிடைக்குது பாருங்க, வாசிங்கம்மா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பாராம். அன்னாளுக்கு யாரும் என்கரேஜ் பண்ண யாருமே இல்லைங்க. அவளை சப்போர்ட், ஜெபத்துல சப்போர்ட் பண்ண அவளுக்கு யாருமே இல்லை. ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வருஷமும் இந்த சூழ்நிலை அவ சந்திக்கிறதா இருந்தாலும் அவ சோர்ந்து போய், இந்த வருஷம் நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும், இந்த வருஷம் போதும், நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், என் ஜெபத்தை இவ்வளவு வருஷம் கர்த்தர் கேட்கல, இவ்வளோ ஃபாஸ்டிங் நான் சபையில பண்றேன், நிறைய ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், 3 நாள் 21 நாள் 40 நாள், இந்த ஃபாஸ்டிங்ல கிடைக்காத ஒரு அற்புதமா இந்த மாசம் உபவாசத்துல எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவ இருந்திருந்தானா, அவளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இல்லாம போயிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, இவ்வளோ நாள் உபவாசத்துல உங்களோட ஜெபம் கேட்கப்படலையா? கவலைப்படாதீங்க, இந்த உபவாசத்துக்கு வாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த உபவாசத்துக்கு தேவ பிள்ளையை உன்னை ஆயத்தப்படுத்து. இந்த உபவாசத்துல அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவ சொல்லுகிறா, என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கு. அல்லேலூயா. என் கொம்பு உயர்ந்திருக்கு, எனக்குள்ள என்ன வந்திருக்கு? கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம், நான் மகிழ்ந்திருக்கிறேன், என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன். எல்லா வருஷமும் ஜெபம் பண்ண மாதிரி அந்த வருஷம் ஒருவேளை அவ சோர்ந்து போய் அவ ஜெபிக்கிறத நிறுத்தி இருந்தா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப நினைச்சிருந்தேன், அந்த தீர்க்க தரிசனம் அன்னாளுடைய வாழ்க்கையில நிறைவேறாமையே நிறைய பேர் போடுனீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஓட்டம், தொடக்கம் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. நாட்கள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்துருச்சு. என்ன தெரியுமா? விசாரிக்க ஆள் இல்லை, அவ்வளோதான்.
நம்மளை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை, நம்மளை தூக்கி விட ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. எந்த இடத்துல கீழே விழுந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் எழும்புங்க, அவருக்காக எழும்புங்க, அவருக்காக ஓடுங்க. உங்க நிந்தை எந்த இடத்துல நிந்தையும் அவமானத்தையும் சஞ்சலித்தையும் தவிப்பையும் சந்தித்து, ஆண்டவரே என் வாழ்க்கை போதும், இதற்கு மேல வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்துல கடந்து வந்திருந்தாலும் கர்த்தரோட வார்த்தை வருகிறது, உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் கொம்ப கர்த்தர் இந்த உபவாசத்தில் உயர பண்ணுவார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் சசிகலா எந்திரிச்சு நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நாங்கள் பண்ணின உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தாரா? இத்தனை நாட்கள் நாங்கள் குடும்பமாய் அழுது புலம்பின காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்ததா என்று சொல்லி ஏங்க தவித்து வந்த உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு மகளே முன்னாடி வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடந்து போங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நல்ல நேரமா இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தமத்திலே கர்த்தர் கிரியை செய்யணும்னா ஹல்லேலூயா. ரேகா மலஹரபோ ஷம்தரபரபா ரீகே நலஹரபரபா. நான் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டாரா? என்ன மறந்துட்டாரா? என்னுடைய ஜெபங்கள் அவரால் நினைப்புடுதலா இருக்கப்பட்டதா? தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்நாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். பெற்றுக்கோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல. ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் கொம்பை உயர பண்ணினவரே, என் கொம்பை உயர பண்ணினவரே, சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தினது. வருகிற நாட்களிலே உன் குடும்பம் காண போகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது உன்னுடைய ஜனம் காண போகிறது. நீ சாதாரணமான பிள்ளை அல்ல. இதனால் வரைக்கும் நீ பண்ணின உபவாசத்தினுடைய மேன்மையை கர்த்தர் இந்த நாட்களிலே வெளியரங்கமான பலனை உனக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல 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 ஹல்லேலூயா. ரேகா மலஹரபோ ஷம்தரபரபரபரபா ரேகா மலஹரபோ ஷம்தரபரபரபரபா ரேகா நலகரபா. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. என் கொம்பை உயர பண்ண எந்த மனுஷனாலும் முடியாது. என்ன உயர்த்த யாராலும் முடியாது. என் குடும்பத்துல சிறிய குடும்பம்னா, என் ஏழையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறேன். என்ன உயர்த்தணும்னா நான் சம்பாரிச்சு வீடு கட்டுனா தான், நான் ஆசீர்வதித்து நான் உழைச்சாதான் இல்ல மகளே. நீ அந்தரங்கத்துல ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு நேராய் வருகிறது. ஹல்லேலூயா. உனக்காய் ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். வெளியரங்கமான அநேக நன்மைகளை 9ஆம் மாதத்தினுடைய கடைசியில் காத்திருக்கிற பிள்ளையே, உனக்கு நேராய் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் கரம் உனக்கு நன்மை செய்யாதிருக்குமோ? என்னுடைய கரம் குறுகி போனதோ? கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை. ரேகா மலகரபரபா ரீகா நலகரபா ஷக்கலகரபரபரபா ரேபலகரபா Hallelujah. 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 அன்னாளை நினைத்த ஆண்டவர், அன்னாளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், அன்னாளுடைய உபவாசத்துக்கு ரிசல்ட் கொடுத்த ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. அவர் மௌனத்தில் இறங்கி இருக்கிற தேவனும் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மரித்தார், இதோ இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு நேராய் வருகிறது. அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதுனாலதான் மரணம் என்கிற தூதன் சபைக்குள்ள வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். ரேகா நலகரபோ ஷந்தரபரபரபோ ரேகா நலகரபோ ஷந்தரபரபரபோ. ஹல்லேலூயா. ரெண்டாவது ரிசல்ட் ஆஃப் த ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னம்னா, தனிப்பட்ட வாழ்வில் அன்னாளுக்கு
உயர்வு. அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க, உபவாசம் இருங்க. உபவாசத்தில் யாரையும் பார்க்காதீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை வருகிற நாட்களிலே நம்ம கண்கள் காண, காதுகள் கேட்க கிரியை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நீ உபவாசிக்கும் பொழுது அந்த கடைசி நாட்களிலே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு, அந்த உயர்வை எந்த மனுஷனும் தடுத்து திறந்து சொல்லுங்க சத்தமா நிறுத்த முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். மூன்றாவது எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 10 வசனம் 4ஐ வாசிக்க கேட்போம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இங்க யாரை குறித்து பார்க்கிறோம்னா, கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த மனிதன் 100 பேத்துக்கு அதிபதி. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட ஒரு பட்டாளத்தில் 100 பேத்துக்கு ஒரு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்த காரியத்தை தான் இந்த மூன்றாவது நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வெளியரங்கமான பதில் இந்த மனிதனோட வாழ்க்கையில எப்படி கர்த்தர் கொடுத்தாரா, இந்த மனிதன் 4ஆம் வசனத்துல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து கொண்டிருந்து ஜெபித்த ஒரு மனுஷனா இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் உற்று பார்த்து பயந்து, ஸ்தோத்திரம், உன்னுடைய ஜெபங்கள் தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்து அவருடைய சந்நிதியில எட்டியது. வசனம் 2ல பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷனா? எத்தனை பேத்துக்கு அதிபதி? 100 பேத்துக்கு அவன் ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு லீடரா இருந்த ஒரு மனிதன். இத்தாலியா பட்டாளம் இராணுவத்தில் ஒரு அதிகாரியா இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. எவ்வளோ பிஸியா இருப்பார்ல, ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ரொம்ப பிஸியான ஒரு ஆளு. ஆனா ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளோ பிஸியான ஒரு பர்சன் எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாய் வாழ முடியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் பெருசானாலே கொஞ்சம் காரியம் நடக்கணும்னு ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து நம்மளோட ஃபைல் எங்கேனாச்சும் கொஞ்சம் போகணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் இந்த மனுஷனை குறித்து ஆவியான ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு முன்பதாக தேவ பக்தி உள்ளவனா வாழ்ந்தான். தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மத்தை செய்த ஒரு மனுஷன், எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனுஷன். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவனோட உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. வசனத்துல வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 10 அதிகாரம் 30-31 அதுக்கு முன்பதாக அவன் எப்பொழுதும் தேவ சமூக வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். என்ன ஜெபம் பண்ணணும் எல்லாமே ஓகே, தான தர்மம் செய்தான், எப்பொழுதும் ஜெபித்தான். அடுத்து அவனோட வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா வேதம் சொல்லுது, அவன் அதுக்கு பின்னாடி தான் அபிஷேகம் வாங்குறான், அதுக்கு பின்னாடி தான் ஞானஸ்தானம் வாங்குறான். இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனா கரெக்டா வாழ்ந்துட்டான். இதை மேற்கொண்டு போறதுக்கு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப அவன் ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேதுருவை அனுப்புறார். பேதுருவை அனுப்பி பேதுரு என்ன செய்ய வேண்டும் என்று ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் கொர்நேலியோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் நினைக்கிறோம் எல்லாமே செஞ்சிட்டோம், உபவாசம் பண்ணியாச்சு, பைபிளை ஒரு முறையாவது முடிக்கணும்னு பாஸ்டர் சொன்னார். பைபிளை ஒரு முறைக்குள்ள 3 முறை நான் முடிச்சிட்டேன் ஃபுல் பைபிளை. சுவிசேஷம் சொல்லிட்டேன், தான தர்மம் பண்ணிட்டேன், என் வீட்டாரோட ஞாயிற்றுக்கிழமையான கரெக்டாக டானு சர்ச்சுக்கு வந்துடுறேன், என்னால் முடிந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், ஏழையான பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், இதற்கு மேற்கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சில கேள்வி சில பேர்த்துக்குள்ள இருக்கும். அப்படி யாருக்காவது இருக்கா? அப்படி யாருக்காவது இருக்கா? இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய மைண்டு எல்லாமே, ஆண்டவரே இன்னைக்கு நடத்திட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு கடன்காரனுக்கு பதில் சொல்லிட்டேன், நாளைக்கு வர கடன்காரனை எப்படி சமாளிக்க? ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அதனோட பாடு போதும், நாளைக்கு நான் பார்த்துக்குவேன். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேரை சமாளிச்சு 9ஆம் மாதம் வரைக்கும் நம்ம வந்துட்டோமா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, நம்மளை உண்டாக்கினவருக்கு தெரியும் என்ன நடக்கும். சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு என் குடும்பம் என்ன ஆகும், நாளைக்கு என்னுடைய உறவுகள் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுமா? வசனம் சொல்றது, கவலைப்படுகிறதுனாலே ஒரு முளத்தை கூட்டவோ, வசனத்தை முடிங்க, குறைக்கவோ
அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதுதானே தெரியல. இந்த கவலைப்பட்டு ஒரு பெரிய மனோவியாதி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா கொர்நேலியு என்கிற மனுஷன் தேவ சமூகத்துல அடுத்து நான் என்ன செய்யணும், அந்த மனுஷன் அதுக்கு உபவாசம் இருக்கிறான் பாருங்க. யாராவது அப்படி உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கடங்காரன் முன்னாடி, ஒரு வட்டிக்காரன் முன்னாடி, ஒரு ஈட்டிக்காரன் முன்னாடி கையை பசஞ்சுக்கு நிற்போம். எப்படியாவது உதவி செஞ்சிருங்க, எப்படியாவது இந்த ஒரு முறை அண்ணா எனக்கு உதவி செய்யுங்க. நான் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைங்க தேவ சமூகத்துல மட்டும்தான் நிற்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த முறை எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த முறை நான் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தேவ சமூகத்துல கேட்கிற பிள்ளைகள் வெகு சிலர் தான். ஆண்டவரை நல்லா அறிந்த பிள்ளைங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ற இந்த 40 நாள் உபவாசத்தில் வந்து நின்று நான் அடுத்து என்ன பண்ணணும்னு எந்த மனுஷன்ட்டு ஆலோசனை கேட்காத, அதுக்கு முன்னாடி ஏன் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பேன், வெளியரங்கமா நான் உன்னை உயர்த்துவேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல 10, 30, 31 வாசிங்கம்மா. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்றப்ப ஆண்டவரால சும்மா இருக்க, உபவாசிக்கிறப்ப ஆண்டவரால சும்மா இருக்க, அவருடைய காதுகளை அடைச்சு கொண்டு இருக்க அவரால உடனே ஆண்டவர் இறங்கி வருவார், உடனே ஆண்டவர் பிரசன்ட் பண்ணிடுவார். மகளே நான் வந்துட்டேன், எதுக்கு உபவாசம் பண்ணினேன், ஏன் என்ன நோக்கி கூப்பிட்ட, ஏன் நீ அழுத, உனக்கு என்ன வேணும்? அவன் உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுதே பிரகாசமுள்ள ஒரு தேவதூதன் கொர்நேலியுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க ஆயத்தப்படும் பொழுது, உபவாசிக்க ஆயத்தப்படும் பொழுது, அந்த உபவாசத்துல யாரு வராங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் இறங்கி வந்து கேட்பார், உனக்கு என்ன வேணும்? உன் ஜெபத்தை கேட்கணும், உன்னுடைய தான தர்மத்தை நான் நினைக்கணும். அப்படின்னம்னா சாதாரண 1/2 மணி நேர ஜெபம், 1 மணி நேர ஜெபம், 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு பண்ற ஜெபம் எல்லாம் அந்த கடைசி நாட்களில கர்த்தர் அவருடைய கிரெடிட்ல ஏத்துக்கவே மாட்டார். உபவாசிக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உபவாசம் பண்ணுங்க, உபவாசிங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா கட்டாயம் 40 நாள் உபவாசம் பண்ணுங்க. உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. ஏன் சோகமா சொல்றீங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கணும் இல்லையோ, ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க வாக்கு கொடுத்ததுனால, நீங்க உண்மையை சொன்னதுனால ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். கட்டாயம் வந்துருங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாங்க, வாக்கு மாறாம இத்தனை பேத்தி 40 நாள் நீங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு சில பேத்துக்கு அடுத்து பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருது, அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்க யாரிடத்துலயும் ஆலோசனை கேட்காதீங்க, நேர தேவ சமூகத்துக்கு வாங்க. உபவாசிக்கிறதுக்கு முன்னாடியே எதற்காக உபவாசம் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அல்லேலூயா. ஏன் உபவாசம் இருக்கணும்? ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு உபவாசம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்னென்ன குறிப்பு உங்களுக்கு நிறைவேறணும், எதற்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, எத்தனை நாள் ஜெபிக்க போகிறீங்க. 40 நாள்ல 40 நாள் எழுதுங்க. உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன, உபவாசத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்காதீங்க, அந்த தலைப்பு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப நோக்கம் இல்லாம உபவாசிக்க கூடாது. உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த நோக்கத்துக்காக, இந்த காரியத்துக்காக நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு உங்க மைண்ட்ல நீங்க நினைச்சாலே கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் என்று அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அவரோட வார்த்தை ஆம் என்றும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் உங்க உபவாசம் இந்த முறை முழு சபையா நம்ம இணைஞ்சு ஜெபம் பண்ணா பரலோகமே இறங்கி வந்துருங்க. அல்லேலூயா. பரலோகத்துல என்ன வேலை சொல்லுங்க? பரலோகத்துல என்ன வேலை? 1-2 வேலை சொல்லுங்க. என்ன வேலை? துவைக்கிற வேலை, அப்புறம் சமைக்கிற வேலை. என்ன வேலை இருக்கு பரலோகத்துல? சமையல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்ப பரலோகத்துல நமக்கு என்ன இருக்காது? இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார். அப்ப பரலோகத்துல சமையல்ங்கிற ஒண்ணு இல்லவே. நீங்க பரலோகம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பிபிஏ சர்ச் உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு கொடுக்குது. இங்கேயே 40 நாள் ஒருவேளை உணவை தவிர்த்து இங்க உபவாசம் பண்ணினீங்கன்னா, ஊழியக்காரி நான் சொல்றேன், உங்களுக்கு பரலோகம் கேரண்டி.
அல்லேலூயா. ஐயோ இங்கேயே உபவாசிக்க கை நடுங்குது, காலு நடுங்குது, தலை சுத்துது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஆண்டவர் சொல்லுவார், மகளே உனக்கு அங்க வந்தா கை நடுங்கும், காலு நடுங்கும், தலையெல்லாம் சுத்தும், பார்த்துக்கோ, நீ எதுக்கு அங்க வந்துட்டு நீ பூமியிலேயே கடை அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓடுகிற ஓட்டம் வீணா போயிருமே, கிறிஸ்துவுக்குள்ள பட்ட பிரயாசம் வீணா போயிடும். ஆமா தானே? ஆண்டவர் 3 வேளை உபவாசம் இருக்க சொல்லலை. எவ்வளோ வேலை? ஒரே நேரம். சொல்லுங்க, ஒரே நேரம். அந்த ஒரு நேரத்தில் வானம் நமக்காய் திறக்கப்படும். அந்த ஒரு நேரத்தில் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த ஒரு வேளை உணவை தவிர்க்கும் பொழுது என்னங்க, மீறி மீறி போனால் ஒரு 5 இட்லி சாப்பிடுவோமா? மீறி மீறி போனால் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவோமா? அப்போ என்ன சொல்லணும்னா, ச்சே நான் சாப்பிடாத இட்லியா, நான் சாப்பிடாத தோசையா, நான் சாப்பிடாத கொத்து பரோட்டாவா, அப்படி உங்கள் மைண்டில் சொல்லிக்கணும். அல்லேலூயா. அப்போ எதுவுமே நடுங்காது, எதுவுமே நடுங்காது. நம்ம கொம்பு அவருக்குள்ள உயர்த்தப்படும், என் ஜீவன் திரும்பி வந்துடும். எந்த பிள்ளைகளாம் தேவ சமூகத்தில் உணவை தவிர்த்து உடலை வருத்தி உபவாசிக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கே நான் சொல்லுகிறேன், நீங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுவீர்கள். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிய பழகுவீங்க. அன்பா ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஒருவேளை மனைவிமார் உபவாசிக்கலனா, உங்க கணவன்மார் உபவாசித்தா தயவு செய்து வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்க கணவன்மாருக்கு இல்லாத பலன் உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை உங்க மனைவி உபவாசிக்கும் பொழுது அன்பான கணவன்மார், ஐயாமார் என்ன பண்ணாதீங்க, உனக்கு தான் ப்ரெஷர் இருக்குல்ல, நீ சாப்பிடாம இருந்தா ப்ரெஷர் ஏறிக்கும்ல. நான் சொல்றேன், 40 நாள் எல்லா ப்ரெஷரும், கொலஸ்ட்ராலும், சுகரும் டவுன் ஆயிரும். அல்லேலூயா. கட்டாயம் பெற்றோர் உங்க வாலிப பிள்ளைகளை உபவாசிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் வேலைக்கு போகிறான், அவன் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. இப்போ உபவாசிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கலனா 5ல் வளையாதது. பழமொழியெல்லாம் அழகாக சொல்கிறீங்க, ஆனால் நடைமுறைக்கு தான் ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. உபவாசம் பண்ணுங்க, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அடுத்து நீ என்ன பண்ணணும், உன் எதிர்காலம் என்ன, உன் வாழ்க்கை துணை என்ன, நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நீ எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அடுத்து கொர்நேலியுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னாரோ, அதே போல தேவ பிள்ளையே நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு ஆவியானவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசிக்க சபையே ஆயத்தப்படுது. 40 நாள் சரீரமே ஆயத்தப்படு. 40 நாள் ஆண்டவரே எங்க ஜனங்கள் குடும்பமா இந்த முறை இணைந்து உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்களுடைய சரீரத்திலேயும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது ரிசல்ட் ஆஃப் த ஃபாஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு. அல்லேலூயா. 3வது என்ன உயர்வு? கொர்நேலியோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டான் பார்த்தீங்கல்ல, ஆண்டவரை இறங்கி வந்துட்டாரு பட்டுன்னு, மகனே இதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணு. கேட்ட உடனே அந்த குடும்பம் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுத்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுக்குள்ள சாட்சியா இந்த குடும்பம் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணணும்னு உங்க கையில நீங்க மைண்ட்ல அந்த குருவி மண்டையில போட்டு அப்படியே மூளையை கசக்கி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுங்க. என்ன பண்ணலாம் இந்த மாசம்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்க வருமானத்தை அவருடைய கையில ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை குறித்த பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போடாதீங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு போங்க. அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு அவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அடுத்து நாம யாரை பார்க்க போறோம்னா, எடுத்து வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 14. ஸ்தோத்திரம். 1060வது பக்கம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். எடுத்துட்டீங்களா? 1060வது பக்கம். எல்லாம் எடுத்தாச்சா? வேதத்தை பக்கத்துல பாருங்க, எடுத்துட்டாங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். சத்தமா விசேஷித்த ஆசரிப்பை. மைக்ல வாசிக்காதீங்கம்மா, நீங்க சத்தமா வாசிங்க. பரிசுத்த ஆமென். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளையே, உபவாசிக்க ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளை, வீட்டில இருந்து உபவாசம் பண்ணணும். வேதம் சொல்லலே ஆலயத்துல கூடி வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆலயத்துக்கு வந்து உபவாசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்துல வந்து என்ன பண்ணணும், ஏன் உபவாசிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும், நம்மளுடைய கண்களை விட்டு ஆகாரமும், நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, விதையானது மண்கட்டியின் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாலாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உபவாசத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் வாசிக்க சொன்னேன்னா, இந்த உபவாசத்துல வெளியரங்கமான பலன் கிடைக்கும். ஆனா அதற்கு முன்னாடி இந்த இடத்துல ஏன் உபவாசிக்கணும்னு ஆவியான சொல்றானா, செழிப்பு இல்ல, இந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம், தேசத்துல பயங்கரமான வறட்சி. அல்லேலூயா. விதை கட்டிகள் விதை மண்ணில் வந்து மக்கி போயிட்டு தீந்து போயிட்டு. விதை நம்ம விதைக்கிறப்ப அந்த விதை என்ன ஆகணும், மண்ணுல இருந்து முளைச்சு வரணும். ஆனா வேதம் சொல்லுது, விதையானது மண்கட்டியின் கீழ் மக்கி போயிற்று. எந்த இடத்துலயுமே தேசத்துல செழிப்பு இல்லை, ஆடுகளுக்கும் தண்ணி இல்லை, தேசத்துல ஒரே வந்து பஞ்சமா இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு பலி செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேதத்துல போட்டிருக்கு. ஆனா இந்த ஜனங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த கூட முடியாத அளவுக்கு தேசத்துல பஞ்சம். அல்லேலூயா. சில நேரத்துல சொல்லுவோம் இல்லையா, ஜான் ஏறினா மூலம் முடியலப்பா சாமி, எவ்வளவுதான் நான் போராடுவேன், ஒன்னும் முடியல, எதையுமே ஜமாளிக்க முடியல, இந்த தேசத்துல அவ்வளவாய் கொடிய பஞ்சம். அப்ப கர்த்தரோட வார்த்தை வருகிறது, அந்த பஞ்சம் மாறணுமா, உபவாசம் பண்ணு. பஞ்சம் மாறணுமா, தேவ சமூகத்துல விழுந்து கிட. என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்குது, மாட்டு மந்தைகள் தங்களுக்குள்ள மேய்ச்சல் இல்லாம கலங்குது, ஆட்டு மந்தைகள் சேதமா போயிற்று. இந்த நேரத்துல என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நான் தாய்மார் கூட்டத்தில் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி கொடுத்தோம். இன்னும் குழந்தையா இருந்தப்ப அரை இட்லியை பிச்சு, காய் இட்லியை பிச்சு, கொஞ்சோண்டு பாலில் கரைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டோம். ஒரு காய் இட்லி போதும் நம்ம பிள்ளைங்களுடைய வயிற்றுக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு காய் இட்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே வாயில் எடுத்து அவ்வளோதான்டா சாப்பாடு அப்படின்னா பார்க்கும் மேலையும் கீழையும், நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா. அப்போ நமக்கு வருமானம் பெருகலை, குடும்பம் பெருகிருச்சு, பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, தேவைகள் பெருசாயிருச்சு. ஆமாவா இல்லையாங்க? ஒரு இட்லி சாப்பிட்ட இடத்துல இப்போ பிள்ளைங்க 4 இட்லி 5 இட்லி, வாலிப பிள்ளைங்க 10 இட்லி சாப்பிட்டு வச்சுக்கோங்க, வருமானம் அதுவே தான். ஆனால் எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, பொருளாதாரத்தில் மேலே வர முடியல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரோட வார்த்தை வருகிறது. இந்த பொருளாதாரத்தில் சில பேர் வாயுக்கும் வயிற்றுக்கும் போராடி சொல்லுவாங்க, இனி என்னால் எதுவுமே முடியாது. ஆனால் கர்த்தரோட வார்த்தை வருகிறது, முடியாதுங்கிற இடத்துல ஒரு புதிய துவக்கம் உனக்கு வேண்டும்னா விசேஷித்த உபவாச நாளுக்குள்ள சபையை கர்த்தர் கூட்ட சொல்லுகிறார். அல்லேலூயா. சபையை தேவ சமூகத்துல மனம் திரும்பி வா, தேவ சபையை தேவ சமூகத்துல முழங்கால் போடு. நம்மனால எதுவும் செய்ய முடியாது, நம்மனால நம்ம வருமானத்தை கூட்ட முடியாது. நீங்க ஓவர் டைம் பார்த்தாலும், நீங்க எவ்வளவு கஞ்சமா எவ்வளவு கருமித்தனம் பண்ணியும் எவ்வளவு சிக்கனமாய் வாழ்ந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற விலைவாசியில நம்மனால எதையும் சேமிக்க முடியாது. கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்க வெட்கப்பட்டு போக கூடாதுன்னு சொன்னா கர்த்தரோட வார்த்தை வருகிறது. பரிசுத்த உபவாச நாள் சபைக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. 9 மாதத்துல நம்ம என்னங்க சேர்த்து வச்சோம்? 9 மாசத்துல இவ்வளோ சிக்கனமா இருந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி எண்ணத்தை சவதரித்தோம், எல்லாம் ஓட்டையா போச்சு. நம்ம கையில ஒண்ணுமே. ஆண்டவர் கடைசியா சபைக்கு ஒரு சேலஞ்சிங்கா ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உன்னால எதுவும் முடியல,
இந்த 9 மாதத்துல உன்னால எதையும் சாதிக்க முடியல. பரிசுத்த சபையே, உபவாசித்து ஏன் சமூகத்துல காத்துரு. உனக்குண்டான நன்மையை நான் கொடுப்பனா இல்லையான்னு நீ செக் பண்ணி பாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது சபைக்கு நேரா. தேவ சமூகத்துல உபவாசிக்க வேண்டிய நாட்களில் உபவாசிக்காம நான் யாரோ செய்யறாங்கன்னு நான் பாட்டுக்கு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு என் குடும்பத்தோடு நான் போய் நித்திரை செய்வேனானால் கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ள வருகிறது. சத்துரு கழுக போல கர்த்தருடைய வீட்டின் மேல பறந்து வரும் பொழுது கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு வியாதிக்கு மரண காரியத்துக்கு உபவாசம் பண்ணும் பொழுது அந்த உபவாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டாரு. வெள்ளம் போல சத்துரு வாரி கொண்டு போவான். அப்போ உபவாசம் இருப்போம். அப்பா நான் உபவாசம் இருக்கிறேன். ஆண்டவர் அந்த உபவாசத்துக்கு தன்னுடைய முகத்தை காமிக்க மாட்டார். ஆபத்து வரும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசத்துக்கு தேவன் முகத்தை காமிக்க மாட்டார், முதுகை தான் காமிப்பார். நல்லா இருக்கிறப்பயே, எப்படி இருக்கிறப்ப வியாதி வந்து ஹார்ட்ல பிளாக் வந்து அது இதுவும் பஞ்சர் ஆகி அது இதுவும் சட்னி ஆகாமல் இருக்கிறப்பயே ஆண்டவர் சபைக்கு எச்சரிப்புக்கு அன்பா அழைக்கிறாரு. அன்பு மகனே மகளே உபவாசி, ஆயத்தப்படுங்க. ரெடி ஆயிருவீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. இவ்வளவு சத்தியம் வந்து நீ ரெடி ஆகலைன்னா நான் என்னத்தை செய்ய? ஆண்டவருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. சோர்ந்து போயிட மாட்டீங்க, பலன் குறைந்து போயிடாது. உபவாசிக்கிற நாட்களில தான் பலன் பெருகும். உபவாசிக்கிற நாட்களில தேவ வல்லமை வெளிப்படும். உபவாசிக்கிற நாளில தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். அதெல்லாம் அனுபவிச்சவங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உபவாசிக்கும் பொழுது பலத்தின் மேலே பலன் கடந்து வரும். உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் முகம் செத்து போவது இல்லை. உபவாசிக்கிற பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, எந்த சபை உபவாசிக்கிறதோ அந்த சபை ஒரு நாளும் இந்த பட்டணத்திலே அல்லேலூயா மறைந்து கிடக்காது. ஜெபிக்கிற பிள்ளை மறைந்து கிடக்க மாட்டே. உனக்காய் நான் செய்கிற யுத்தத்திலே கர்த்தர் முன்னாடி நின்று சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையதா இருக்கிறதுனால இந்த உபவாசத்திலே ஓ சத்துருவுக்கு நானே சத்துருவாய் மாறுவேன். ஹல்லேலூயா. எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். கர்த்தர் உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பதில் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார்னா, உபவாசிக்கிற நாட்களிலே கர்த்தரோட வார்த்தை வருகிறது. ஓ வாயில எக்காலத்தை வை. என்ன வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஓ வாயில எக்காலத்தை வை. சில பேர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நில்லுங்கன்னு ரவுண்டே அடிச்சிட்டீங்க. அல்லேலூயா. உபவாச நாட்களில கர்த்தர் எதை வைக்க சொல்றாரு? உன் வாயில. அருமையான பிபிஎஸ் சபை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கு. சத்துரு சொல்றா, ஏ நான் விட மாட்டேன், உபவாசிக்க நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அது ஏன் ஆள்னு சொல்றான். நீங்க கை கட்டிக்கிட்டு ஆமேன்னு சொல்ல போறீங்களா? ஏ சத்துருவே, நான் கர்த்தருடைய ஆளு, நான் இப்ப பலவீனமா இருக்கிறேன். ஒருவேளை டாக்டர் சொல்லிருக்கலாம் நீ உபவாசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஓ சரீரம் இப்ப இருக்கிற சரீரமா அல்ல, அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா மாற போகுது உபவாசத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவுக்கு ஒரு சவால் சொல்லுங்க, சத்துருவுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என் சரீரம் பலவீனமான சரீரம் இப்பொழுது, என் சரீரம் ஹல்லேலூயா வியாதிக்குரிய சரீரம் இப்பொழுது நான் உபவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சரீரத்துக்குள்ள நீ வியாதி இல்லை, இந்த சரீரத்துக்குள்ள நீ பலவீனம் அல்ல, இந்த சரீரத்துக்குள்ள அழுகை அல்ல, என் குடும்பத்துல புலம்பல் அல்ல. என்னைக்கு என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் தேவ சமூகத்துல உபவாசத்துல முற்படுகிறதோ அது பலவீனமான சரீரத்தை ஹல்லேலூயா மாறி பலமுள்ள சரீரமாய், மகிமையுள்ள சரீரமாய், அவருடைய ரூபத்தில் மாற்றப்பட்ட சரீரமாய், அவருடைய சாயலை போல புதுப்பிக்கப்பட்ட சரீரமாய் என் சரீரம் உபவாச நாளில மாற போகுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய சாட்சியே எங்க குடும்பத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பயங்கர தலைவலி எனக்கு. அப்படியே ஒரு 10 பேர் சுத்தியில் எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி பயங்கர தலைவலி. வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த புருவத்தை இப்படி நிமித்தி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் நான் ஹாலில் உட்காந்துருக்கிறப்ப பாஸ்டர் சொன்னாங்க, ஏன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் என்னதான் கூடயே கணவன் இருந்தாலும் ஊழியக்காரருடைய அபிஷேகத்தை உணரக்கூடிய சில தருணங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நான் சொன்னேன், என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரம் தலைவலியாக இருக்குது, என்னை 10 பேர் சுத்தியில் எடுத்து என் மண்டையை அடித்தா எப்படி இருக்கும், எனக்கு அது மாதிரி பயங்கர வலியாக இருக்குது, வா உனக்கு ஜோம் பண்ணி விடுறேன். கர்த்தருடைய பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன். அவர் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய தேவ மகிமையை சரீரத்தில் உணர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைவலி என்னுடைய சரீரத்தில் இல்லை.
இன்னைக்கு வரைக்கும் தேவ நாம மகிமைக்காக சொல்றேன். எங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுதே கர்த்தருடைய பெரிய அபிஷேகம் என் மேல இறங்குனதை உணர்ந்தேன். அப்ப நான் உணர்ந்தேன், என்னதான் கணவனா இருந்தாலும் தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மனுஷியா இருந்துட்டா கர்த்தரோட வார்த்தை வருகிறது, உன் குடும்பம் கரை சேர்ந்துரும். ஒரு ஆள் ஜெபிக்கிறவங்களா இருந்தா போதும். உபவாச நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம வாயில எக்காலம் இருக்கணும். பிசாசு சொல்றான், உன்னை ஜனங்களை நான் விட மாட்டேங்கிறேன். ஆனா நான் சொல்றேன், இந்த முறை முழு சபையா நாங்க உபவாசிக்க போகிறோம். சத்துருவே நீ இதை பார்க்கத்தான் போகிற. எங்களை காலி பண்ணணும்னு நினைச்ச இந்த உபவாசத்துல 40வது நாள்ல இருக்கிற இடம் தெரியாம நீ தான் இந்த ரங்கம்பாளையத்தை விட்டு எங்க எல்லைகளை விட்டு நீ ஓட போகிற. என் சத்துரு இதற்கு மேலே என்னுடைய வழியில வருகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. என் சரீரத்துல இனி நீ கிரியை செய்ய உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உட்காருவோம். தேவனுக்கு மகிமை. அப்படியாக இந்த யோவேல உபவாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை. என்ன ரிசல்ட் வந்துதான், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். விதையானது மண்கட்டியின் கீழே மக்கி போயிற்று. ஆடு மாடுகளுக்கு மிருக ஜீவன்களுக்கும் விளைச்சல் இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கர பஞ்சம். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், உபவாசி. உபவாசிக்கும் பொழுது அதோட ரிசல்ட் என்னவா மாறுச்சா எடுத்து வாசிங்க. நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. வசனம் 12 ஆண்டவருக்கு மகிமையாக. வசனம் 21 தேசமே பயப்படாதே. 22 பூமி தன் பலனை தரும். 23 முன்மாறி பின்மாறி அதுவரைக்கும் பெய்யாத மழை முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றப்பட்டது. 24 திராட்சை ரசம் வழிந்தோடும். 25 ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. திரும்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுப்பேன். 26 நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவாய். 27 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 7 நன்மையை உபவாசிக்கும் பொழுது தேவன் அந்த ஜனங்களுக்கு செய்தார். அன்பு தேவ பிள்ளையே, உபவாசிக்கும் பொழுது அதுக்கு முன்பதாக அந்த தேசத்தில் பஞ்சம், எதுக்குமே ஆகாரம் இல்லை. ஆனால் அதே உபவாசத்துக்கு பிற்பாடு என்ன ரிசல்ட்னா, பொருளாதாரத்தில் அந்த தேசத்தில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கட்டவிழ்த்தார். அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் உபவாசிக்க வாங்க, உபவாசிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. இதுவரைக்கும் உங்களை முன்னேற விடாதபடிக்கு தடையாக இருந்த பொருளாதாரம் என்கிற நுகத்தை இந்த உபவாசத்தில் கர்த்தர் அறுத்து போடுவார். அடுத்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து. அப்பொழுது யோசபாத் 1ஆம் வசனம் வாசிமா. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியா ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். போதுமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க பின்னாடி வாசிக்கும் பொழுது கட்டாயம் நீங்க வீட்டில் போய் வாசிக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்த சேனையை யுத்தம் எடுத்து வருது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் வரும் பொழுது ஈவன் தோ யோசபாத் ஒரு ராஜாவா இருந்தாலும் அந்த யுத்தத்துல அவன் சொல்றா, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. ஹல்லேலூயா. யுத்தம் செய்ய பலன் இல்லை, எதிரிகளை மேற்கொள்ள பலன் இல்லைன்னு சொல்லி அந்த யுத்தத்துல ஒரு ராஜாவா இருந்து பல நாள் அந்த யுத்தத்துல பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் உதவி யார்கிட்ட போய் கேட்கிறாருன்னா தேவ சமூகத்துல போய் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்ன பண்ண, யூதா எங்க உபவாசம், முழு உபவாசம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஆத்தும உபவாசத்தை பார்த்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபவாசத்தை பார்த்தோம், பொருளாதாரத்தில் உபவாசத்தை பார்த்தோம். வெளியரங்கமான பதில் உயர்வு. இங்க யோசபாத் வந்து அந்த தேசம் முழுமைக்கும் ஒரு உபவாசத்தை சொல்றான். ஹல்லேலூயா. ஒரு தேசமே உபவாசிக்க முடியுமா?
இந்த காலகட்டத்தில் முடியாது. ஒரு சபையை உபவாசிக்க முடியல, ஒரு குடும்பம் உபவாசிக்க முடியல. ஆனா யோசபாத் நாட்களிலே யூதாவெங்கும் உபவாசித்தார்கள். என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்துல உண்டான மேன்மை. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் 15 ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ எங்கிட்ட ஆலோசனை கேட்டதுனால இந்த யுத்தத்துல நீ செய்ய வேண்டிய நன்மைக்கு நான் யுத்தத்துல கடந்து போய் அந்த 3 நாட்கள் அந்த யுத்தத்துல தேவன் அநேக காரியங்களை கொள்ளையடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இவன் அங்கங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வருவான். கடைசியா யோசபாத்திட்ட யுத்தம் பண்ண வரும் பொழுது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் யுத்தம் பண்ணி 3 நாட்கள் வேதம் சொல்லுது, அந்த எதிரிகள்ட்ட இருந்து அந்த மேன்மையும் வெள்ளியையும் பொன்னையும் கொள்ளையிட்டார்கள்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மேன்மை! எவனோ சம்பாரிச்சு, எவனோ சவதரிச்சு, எவனோ யுத்தம் பண்ணி இவன் உபவாசித்து தேவன் சொல்ற வார்த்தையின்படி யுத்தத்துக்கு போகும் பொழுது அநேக மேன்மைகளை இவன் 3 நாட்கள் பாருங்க யுத்தத்துல அவன் சேர்த்து வச்சிருந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையா யுத்தம் பண்ணி ஒவ்வொரு ராஜாட்ட இருந்து அந்த யுத்த காலத்துல என்ன பண்றாங்க, 3 நாட்கள் டே அண்ட் நைட் என்ன பண்றாங்க, அந்த மேன்மையெல்லாம் சவதரித்து கொண்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன் சொல்றேன்னா, ஒரு தேசம் உபவாசிக்கும் பொழுது அந்த தேசத்தை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துவார். வருகிற நாட்கள் கடைசி நாட்கள். தேவ பிள்ளையே, சபை எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கு. தேவ பிள்ளைகள் எல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படாதீங்க. பயப்படப்போற சூழ்நிலைகள் வரும், யுத்தத்துக்கு நெருக்குவாங்க, எதிரிகள் வருவாங்க. எதிரிகளா படையெடுத்துட்டு வந்துட்டாங்க. யோசபாத்துக்கு என்ன பண்றதுன்னு விளங்கல, ஒன்னும் புரியல. நேர தேவ சமூகத்துக்கு போனா. கர்த்தர் சொன்னார், யூதாவெங்கும் ஃபாஸ்டிங் போடுறா. எல்லாரும் உபவாசிக்கும் பொழுது 3 நாட்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இவர்களுடைய கைக்கு தேவன் திரும்ப பண்ணினார். அப்படியே மாத்தி விடுறாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, நீங்கள் ஃபாஸ்டிங் இப்போ இல்லாத வரைக்கும் சத்துரு கையில் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னைக்கு நீ உபவாசிக்கிறியோ சத்துரு கையில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மையையும் கர்த்தர் உங்கள் கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட போகிறார், மாற்றி விட போகிறார். அல்லேலூயா. நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள், நீங்கள் சவதரிப்பீர்கள், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். எல்லாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகு. உபவாசத்தில் 5 விதமான பலன். முதலாவதாக ஸ்தோத்திரம், உபவாசம் இருக்கும் பொழுது வெளியரங்கமான உயர்வை கர்த்தர் கொடுப்பார். என்ன உயர்வுனா, மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு முன்னாக ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். 2வது, ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம், அன்னாளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உபவாசிக்கும் பொழுது ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். 3வது, கொர்நேலியோட வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெளியரங்கமான ஒரு ரிசல்ட்டை பதில உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார். 4வது, தேசமே பயப்படாதே, அவ்வளவு தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும், பொருளாதாரத்தில் குறைவு இருந்தாலும், தேவ பிள்ளைகள் உபவாசிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கர்த்தர் கொடுத்தார். 5வது, யோசேபாத் யுத்த களத்தில் நிற்கும் பொழுது தேசத்துக்குண்டான நன்மை, இவன் சவதரிக்க சத்துருவுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நன்மையை கர்த்தர் இவன் கைக்கு வரும்படியாய் திரும்ப கொடுத்தார். இந்த 5 காரியத்திலையும் வருகிற நாட்களில் சபை ஆயத்தப்படும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த வெளியரங்கமான பலனையும் வெளியரங்கமான உயர்வையும் கர்த்தர் கொடுக்க போறதுக்காய் வாயில திரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.